அம்மா, கேன் ஐ ஆஸ்க் யூ சம்திங்? கேளுடா. நம்ம எப்போவுமே ஒரே விஷயத்த பண்ணும்போது, எக்ஸாம்பிள் ஒரே ஹேண்ட் ரைட்டிங்கை ப்ராக்டிஸ் பண்ணும்போது, ஒரே ஸ்கேட்டிங்கை ப்ராக்டிஸ் பண்ணும்போது, ஒரே சப்ஜெக்டில் ஒரே விஷயத்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம மைண்டுக்கு போர் அடிக்கும், நம்மளுக்கும் போர் அடிக்கும். ஏன் அப்படி ஆகுது? ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின் தான். என்ன ஆகும்னா, நம்மளோட மைண்ட் வந்து ஒரு சூப்பர் ஸ்மார்ட் மெஷின் மாதிரி. அதுக்கு நிறைய புது புது விஷயத்த கற்றுக்கணுன்னா ரொம்ப பிடிக்கும், ஓகேவா? பட் நீ ரிப்பீட்டடாக ஒரே விஷயத்த திரும்பி திரும்பி செய்கிறேன்னு வச்சுக்கோ. லைக் நீ டெய்லி சைக்கிளிங் பண்ணுறதாகட்டும், இல்லை டெய்லி நீ ஸ்கேட்டிங் பண்ணுறதாகட்டும், அப்போது உன் மைண்ட் என்ன சொல்லும்னா, இது எனக்கு ஆல்ரெடி தெரியும், ஐ வாண்ட் சம்திங் நியூ அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு சொல்லிகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் நீ எப்போவுமே ஒரு ரிப்பீட்டடாக ஒரு விஷயத்த பண்ணும் போது மைண்ட் வந்து உனக்கு கொஞ்சம் போரிங்காக வேறு ஏதாவது பண்ணலாம், இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலான்ட்டு உன் மைண்ட் வந்து உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கும். அம்மா, அப்போ நான் டெய்லி நிறைய நியூ திங்ஸ், நிறைய சேலஞ்சஸ் எல்லாம் என் மைண்டுக்கு கொடுத்துட்டே இருந்தேன்னா நான் க்ரோ ஆகும்போது சக்ஸஸ் ஆகுவேன்னா? ஆமாண்டா, நீ பெருசானா நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கும் போது, நிறைய விஷயத்தில் நீ நாலேஜை வளர்த்துக்கும் போது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவேன். ஆனால் இங்கே ஒரு சின்ன சீக்ரெட் இருக்குது, ஓகேவா? இந்த சீக்ரெட்டை எப்போவுமே மைண்டில் வச்சுக்கணும். சக்ஸஸுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை. ஏதாவது சில விஷயத்தில் நீ எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும், ஓகேவா? இப்போது உனக்கு ஃபீவர் வந்தால் என்ன மருந்து கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், பட் நான் எக்ஸ்பர்ட்டாக அதில். உங்களுக்கு ஏதாவது ஃபீவர் வரும்போது நான் எங்கே கூப்பிட்டு போகிறேன்? ஹாஸ்பிட்டல், டாக்டர் கிட்ட போகிறோம், கரெக்டா? ஏன்னா டாக்டர் தான் வந்து எக்ஸ்பர்ட். எனக்கு ஃபீவர் வந்தால் என்ன மெடிசன் கொடுக்கணும்னு தெரியும், பட் அம்மா வந்து எக்ஸ்பர்ட் கிடையாது. அதே மாதிரி நம்ம எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கும் போது நம்மளுக்கு மீடியம் லெவல், ஒரு மினிமம் லெவல் நாலேஜ் கிடைக்கும். ஆனால் நீ சக்ஸஸ் ஆகணும்னா, ஏதாவது ஒரு விஷயத்தில் நீ சாதிக்கணும்னா, நீ ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு எக்ஸ்பர்ட் ஆகணும். அதோட இன் அண்ட் அவுட் கம்ப்ளீட் டெப்த்தாக நீ தெரிஞ்சுக்கணும். அப்போது உன் மைண்டை வந்து போர் அடித்தாலும் கூட, அதுக்கு பிடிக்கலனாலும் கூட, டெய்லி அதே விஷயத்த படிக்கவோ செய்யவோ நீ பழக்கணும். ஒன்ஸ் நீ அதை பழகிட்டேன்னா உன் மைண்ட் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்க ஆரம்பிக்கும். அதை தான் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? டிசிப்ளின்னு சொல்லுவாங்க. எப்போ நீ டிசிப்ளின்டாக இருக்கியோ, டிசிப்ளின்டாக ஒரே விஷயத்த மறுபடியும் மறுபடியும் பண்ணுறியோ, மீன்ஸ் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கோ. அட்லீஸ்ட் 1 or 2 திங்ஸ் உனக்கு பிடிச்ச விஷயத்தில் 100% இன் அண்ட் அவுட் டெப்த்தாக இறங்கி ஃபோக்கஸ்டாக இருந்து நீ ஃபுல்லாக எக்ஸ்பர்டைஸ் ஆகும்போது லைஃப்பில் சக்ஸஸ் ஆகலாம்டா. ஓகேம்மா, அப்போ நான் இந்த ட்ரிக்கை எப்போவுமே ஃபாலோ பண்ணுறேன், மறக்கவே மாட்டேன்.